நம்ம ஒரு அழகான கதையை கேட்கலாம். இளைஞர் ஒருத்தருக்கு எப்ப பார்த்தாலும் அளவுக்கு அதிகமா கோவம் வந்துட்டே இருக்குது. அதனால அவங்க அப்பா அவரோட கோவத்தை எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை கூப்பிட்டு ஒரு சுத்தியிலையும் கொஞ்சம் ஆணிங்களையும் கொடுத்து, எப்பப்ப உனக்கு கோவம் வருதோ அப்பப்ப நீ நம்ம வீட்டின் பின்பக்க சுவரில் இந்த ஆணிகளை எல்லாம் நீ ஒன்று அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த இளைஞர் தன்னோட கோவத்தை எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரால் முடியலை. அப்போ சரி, அப்பா சொல்கிற இந்த வழியாச்சும் நம்ம கடைபிடிச்சு நம்மளோட கோவத்தை நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் அவருக்கு கோவம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின்பக்க சுவரில் அந்த ஆணிகளை எல்லாம் ஒன்று அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. அவருடைய கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. கடைசியாக அவருக்கு கோவமே வரதில்லை. அப்போ அந்த இளைஞர் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா எனக்கு இப்போலாம் கோவம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, அப்படியாப்பா, அப்படின்னா இனிமேல் எனக்கு கோவம் வராத ஒவ்வொரு நாளும் நீ அடிச்சு அந்த ஆணிகளெல்லாம் நீ ஒன்றுனா பிடிங்கி எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த இளைஞரும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் ஒரு ஒரு ஆணியாக பிடிங்கி எடுத்துடுறாரு. கடைசி எல்லா ஆணிங்களையும் பிடிங்கி எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆணிகளெல்லாம் நீ பிடிங்கி எடுத்துட்டப்பா, அந்த ஓட்டைகளையெல்லாம் நீ என்னப்பா செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதே போல தானே உன்னுடைய கோவம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படி சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞர் அப்போ தான் உணர்றாரு, ஆமாம், தன்னோட கோவம் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உடனே உணர்றாரு. இதே போல தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருந்திருப்போம். அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கோம். நம்மளுடைய கோவம் நியாயமானதாக இருந்தால் கூட அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அதனால் இனிமேலாச்சும் நாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாமல் அமைதியாக கடந்து செல்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம முயற்சி பண்ணால் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த கதையின் மூலமாக நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் நம்ம இப்படி ஒரு அழகான கதையில் சந்திக்கலாம். வணக்கம்.